SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மத்திய பிரதேசத்தின் ரைசன் மாவட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் டேப் ஒட்டப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டவரை அடையாளம் தெரியாத கொலை வழக்கு எனவும் எதனால் நடந்தது எனவும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய நிலையில் 10 வயது சிறுவன் ஒருவனின் இரத்தக்கரை படிந்த வீட்டுப்பாட நோட்டு ஒன்று கிடைத்துள்ளது. அதில் ஒழுங்கற்ற வீட்டுப்பாடங்கள், கணித கணக்குகள், ஹிந்தி குறிப்புகள் மற்றும் ஆசிரியரின் அவசர கையொப்பங்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது. அந்த கொலை வழக்கின் மர்மத்தை அவிழ்க்க முக்கிய தடயமாக அந்த நோட்டு அமைந்தது. கடந்த 2026 மே 7 மத்திய பிரதேசத்தின் ரைசன் மாவட்டத்தில் உள்ள ஜபல்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பாலத்தின் கீழ் ஓர் ஆணின் உடல் ஒரு சாக்கு மூட்டைக்குள் திணிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டது. அதுவும் அந்த நபரின் கை கால்களும் கட்டப்பட்டிருந்தன. மேலும் அவரது வாய் டேப்பால் ஒட்டப்பட்டிருந்தது. உடல் முழுவதும் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் யார் என அடையாளம் காண்பது மிகவும் கடினமாக இருந்தது. அப்போதுதான் சம்பவ இடத்தில் கிடந்த ஒரு சிறிய பை நர்சிங்பூர் மாவட்டத்தின் சாய்கேடா நகரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு மளிகை பொருள் ரசீது மற்றும் ஒரு குழந்தையின் நோட்புக் ஆகியவற்றை வைத்து விசாரணையை ஆரம்பித்தனர். அந்த நோட்புக்கின் படங்கள் சைகேடாவில் உள்ள ஒரு உள்ளூர் பள்ளி குழுக்கள், பயிற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்போரின் வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பப்பட்டன. காவல்துறை குழுவினர் அந்த பக்கங்களின் நகல்களை ஏந்தியபடி வீடு வீடாக சென்று குடியிருப்பாளர்கள், கடைக்காரர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் அந்த கையெழுத்து அல்லது கையொப்பங்களை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டனர். அந்த நோட்டு புத்தகத்தில் முறையான பெயரோ முகவரியோ கூட இல்லை. அது பார்ப்பதற்கு சாதாரணமாகவும் கிட்டத்தட்ட பயனற்றதாகவும் இருந்தது. ஆனால் அதுவே இறுதியில் இந்த வழக்கின் முக்கிய தடயமாக மாறியது. பல நாட்கள் தேடலுக்கு பிறகு ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் அந்த கையொப்பங்கள் தன்னுடையவை என அடையாளம் காட்டினார். பின்னர் குழந்தையின் கையெழுத்தை வைத்து அவருடைய மாணவர்களில் ஒருவருடையது என கண்டறிந்து போலீசார் அந்த குடும்பத்தின் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் பல நாட்களாக அந்த வீடு பூட்டப்பட்டு ஆள் நடமாட்டமின்றி இருந்ததை கண்டறிந்தனர். அந்த திடீர் மறைவு இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அக்குடும்பத்தினர் மத்திய பிரதேசத்தில் ஜிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள உச்சைன் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்கள் காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அந்த விசாரணையில் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான ரீனா கிரார், அருண் படேல் என்ற நபரும் உறவில் இருந்தது தெரியவந்தது. ரீனா கிராரும் அருண் பட்டேலும் பிரிந்த பிறகு ரீனா கிரார் ஃபேஸ்புக் மூலம் ராஜஸ்தானைச் சேர்ந்த பப்பு என்கிற வீருஜாட் என்பவருடன் நட்பாகியுள்ளார். அவர்கள் நெருக்கமானதால் பப்பு என்கிற வீருஜாட் ரீனாவின் வீட்டிற்கு அடிக்கடி வரத் தொடங்கினார். இது அருண் பட்டேலுக்கு ஆத்திரமூட்டியதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு கொடூரமான சதி திட்டத்தை தீட்டியதாகவும் கூறப்படுகிறது. 2026 ஏப்ரல் 29 ஆசை வார்த்தை கூறி ரீனாவின் வீட்டிற்கு பப்பு என்கிற வீருஜாட் வரவழைக்கப்பட்டுள்ளார். ரீனாவின் வீட்டில் அருணும் அவரது உதவியாளரும் அவருக்காக காத்திருந்துள்ளனர். பப்பு வந்ததும் பேஸ்பால் மட்டையால் மிக கொடூரமாக அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. கொலைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவரது உடலை ஒரு நெடுஞ்சாலையோரம் வீசி சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தங்களை கைது செய்வதில் இருந்து தப்பிக்க அவர்கள் தங்களின் இருப்பிடங்களை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட பேஸ்பால் மட்டை, சடலத்தை வீசுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் செல்போன்கள் ஆகியவை குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் ரைசன் பகுதியையே பரபரப்பாக்கிய ஒரு படுகொலையில் ஒரு குழந்தையின் இரத்தக்கரை படிந்த நோட்டு புத்தகம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முக்கிய தடயமாக அமைந்தது என மத்திய பிரதேச போலீசார் தெரிவித்தனர்.
SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.